ஹாய் கைஸ், நாம் இன்னைக்கு யாலி காப்பிக்கினியோட எபிசோட் 58 பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல அம்மா இல்ல குழந்தை யாராவது ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட ஃபெரித் உடைஞ்சு போயிடுறான். அந்த நேரத்துல சர்தார் இங்கிறத பார்த்து நீ எதுக்குடா இங்க இருக்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பயங்கரமா சண்டைக்கு போறான். நீ எதுக்காக இங்க இருக்கியோ அதுக்கு தான் நானும் இங்க இருக்கேன். இது உன் குழந்தைய ஏன் குழந்தைய இன்னும் முடிவாகல அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா சண்டை போட்ட ரெண்டு பேரும் சண்டை கட்டுறாங்க. தாத்தா தான் ரெண்டு பேர்த்தையும் நார்மல் பண்றாரு. அப்பதான் அவங்க அம்மா அங்க வரா. வந்து என்னாச்சு, என் குழந்தைக்கு என்னாச்சு, என் பொண்ணு எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அழுகும்போது ரெண்டு பேரும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொன்னப்போ அவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்து தான் சண்டை போடுறாங்க. உங்க ரெண்டு பேர்த்துனாலதான் என் பொண்ணு இந்த நிலைமையில இருக்கா. என் பொண்ணை மட்டும் நான் இழந்தேன்னா நான் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டு அவங்க இருந்து போறா. தாத்தா அவங்க ரெண்டு பேர்த்தையும் ரூம்க்கு வர சொல்லிட்டு போறாரு. சேரனை பாக்குற எல்லாருமே அவகிட்ட பிடிக்காத மாதிரி கோபத்தோட தான் பேசுறாங்க. சுனா மனசுல இப்ப இருக்கிறது முழுக்க முழுக்க ஃபெரித் மட்டும்தான். அதனால புருஷன்கிட்ட நிறைய சண்டை கட்டிட்டே இருக்கா. தாத்தா இவங்க கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்க ரெண்டு பேத்துக்கு டெஸ்ட் பண்றதுக்கு இப்ப வருவாங்க, நீங்க ரெண்டு பேரும் உங்களோட சாம்பிள்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது, தாத்தா நான் ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃபெரித் கேட்பான். அவனை அனுப்பி விட்டுட்டு, இங்க பாரு, நீ வேணா அவளை நம்பலாம், நீ ஒரு முட்டாள், நான் அதுக்காக எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாம இதை நம்ப முடியாது. எப்போ இவன் அவன் லைஃபை விட்டு போயிட்டான், ஆனா இப்ப இவன் அவனோட குழந்தைன்னு சொல்றப்போ நான் இதை எப்படி ஏத்துக்க முடியும். தாத்தா சொல்லும்போது, சரி ஓகே, நான் நீங்க சொல்றத செய்யறேன், ஆனா அப்பாவை தயவு செஞ்சு எப்படியாவது வெளியிடுங்க, அவங்க அவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காருன்னு சொல்லும்போது, டேய் அவனை பெத்த வேண்டாம், நானு எனக்கு தெரியாதா, நான் அவனை சீக்கிரமா வெளியே எடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதை கேட்டு அவன் சந்தோஷமா சாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு பேரும் போறாங்க. இந்த நேரத்துல பாத்ரூம்ல இருக்க ஆர்கனை அடிச்சு பொழந்து எடுத்துடுறானுங்க. அன்கான்சியஸ் ஆகி கீழே விழுந்துடுறான். அவனை அடிச்ச ஆளு நேரா ஓகேஸ்க்கு கால் பண்ணி, இப்படி பண்ணிட்டோம், இன்னும் நிறைய காத்துட்டு இருக்கு, அவன் இனிமேல் நரகத்துல தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறான். சைரன் அக்கின் கூட பேசிட்டு இருக்கா. இவங்க ரெண்டு பேர்த்தோட கான்வர்சேஷன் கொஞ்சம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. அந்த டைம்ல அங்க வர சொன்னா, அவளுக்கு பிளட் தேவைப்படுது, உன்னோட பிளட் குரூப் அவளுக்கு மேட்ச் ஆகும், நீ வரியான்னு கேட்கும்போது, இது என்ன கேள்வி, நான் கண்டிப்பா வரேன், அவளை எப்படியாவது காப்பாத்தணும்னு சொல்லி அவ உள்ள வரா. உள்ள வரப்பதான் இவங்க ரெண்டு பேரும் பாக்குறாங்க. நாங்களும் பிளட் கொடுக்க தான் வந்திருக்குங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிறான். சரி ஓகேன்ட்டு இவன் பிளட் கொடுக்க போறா. எவ்வளவு தூரம் டாக்டர்ஸ் ட்ரை பண்ணிட்டு வெளியே வராங்க. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணணும், சி செக்ஷன் கூட பண்ணோம், பட் குழந்தையோட லங்ஸ் இன்னும் முழுசா வளராதனால அந்த குழந்தைங்களால காப்பாற்ற முடியல. அடுத்த 12 மணி நேரத்துக்கு பெலின் பத்தி எந்த உத்தரவாதமும் எங்களால் தர முடியாது, இன்னும் பெலின் ரொம்ப மோசமான கண்டிஷன்ல தான் இருக்குன்னு சொல்றப்ப அங்கிருந்து எல்லாருமே உடஞ்சு அழுகுறாங்க, என்ன பண்றதுன்னு தெரியாம. ஃபெரித் இந்த குழந்தை இறந்ததுக்கு காரணம் இவன் தான் அப்படின்னு சொல்லி இவன்கிட்ட வந்து பயங்கரமா பேசி திட்டி அடிக்கிறான். அந்த இடத்துல சைரன் தான் வந்து நார்மல் பண்ணி கூட்டிட்டு போறா. தாத்தாக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சப்போ, இதுக்கு மேலேயாவது அந்த கடவுள் பெலினுக்கு நல்லது நடக்கிற மாதிரி பாத்துக்கிட்டோம், நீங்க அந்த டெஸ்ட் எடுத்தீங்களா இல்லையான்னு கேட்கும்போது, இதுக்கப்புறமே எடுக்கிறதா அப்படின்னு சொல்லி லாட்டிஃப் கேட்பாரு. ஆமா, நம்ம இழந்தது கோர்கன் ஃபேமிலி ரத்தமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும், அதனால அந்த டெஸ்ட்டை எடுங்கன்னு சொல்லி தாத்தா சொல்லிடுறாரு. இதே நேரத்துல ஆர்கனுக்கு ஜெயில நடந்த பிரச்சனை பத்தி தாத்தாக்கு தெரிய வருது. ஆர்கன் ஜெயில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும்போது அங்க வர அந்த ஆளுக, நீ பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டுன்னு சொல்ற, வேற ஏதாவது மாத்தி சொன்ன அப்படின்னா இங்க இருக்கிற எல்லா இடத்துலயும் ஏன் ஆளுங்க தான் இருக்காங்க, நீ உயிரோட வெளியே போக மாட்டே அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவன் அங்கிருந்து போறான். ஃபெரித்த சைரன் சமாதானப்படுத்திட்டு இருக்க இந்த நேரத்துல பாட்டியும் எஸ்மேவும் உள்ள வராங்க. சரி அவளை கூப்பிடலான்னு வரப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத இந்த விசப்பூச்சி விரும்பல. அதனால பாட்டி அம்மாவும் வந்துட்டாங்க, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிவிட்டுட்டு, எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நான் வெளியே போறேன்னு சொல்லி இவ வந்து ஃபெரிட்ட பேசி சமாளப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பா. பட் அந்த இடத்துல அவ புருஷன் வந்து வாமா தாயேன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். டாக்டர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, பட் பெலினோட கண்டிஷன் மோசமாகிட்டே போகுது. தாத்தா இந்த நேரத்துல ஜெயிலுக்கு போய் ஆர்கனை பாக்குறாரு. ஆர்கன், நான் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, சரி ஓகே நீ கவலைப்படாத, நீ ஏன் பையன், நான் இதுக்கு மேல உன்னை இங்க இருக்க போறதுல, இன்னைக்கு நைட்டே நீ ரிலீஸ் ஆயிருவ அப்படின்னு சொல்லி தாத்தா சொல்ற. இந்த காட்டுப்பூச்சி கால் பண்ணனால சைரனும் அக்கினும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கார்ல வரப்போ இவ கேப்பா, இந்த மீட்டிங் பத்தி என்ன சொல்றது அப்படின்னு சொல்லி. இங்க பாரு, எனக்குமே கல்யாணத்துல விருப்பம் கிடையாது, பட் இவங்க சும்மா விட மாட்டாங்க, இவ இப்போதைக்கு இதை பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறான். இவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறது இவளுக்கு பெரிய ரிலீஃபா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், என் அங்கிள் முன்னாடி நீ எனக்கு பிடிக்கல, நான் கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசாம இருக்கிறது நல்லது, ஏன்னா அவர் என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு சொன்னப்போ சரி ஓகேன்னு இவளும் ஒத்துக்கிறா. இந்த இடத்துக்கு இந்த நவேரை வந்து இவன் கிட்ட நல்ல மாதிரி பேசி ஏதாவது நான் ட்ரை பண்ணலாமேன்னு பாக்குறா. பட் அவன் இதுக்கு மேல உனக்கு எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை ஆல்ரெடி இவன் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பான். இதுக்கு மேல உன்னை பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். தாத்தா வீட்டுக்கு போறாரு, லாயர்ஸ் கிட்ட பேசுறாரு, ஒருத்தர் மாத்தி கிட்டத்தட்ட அங்க இருக்கிற அத்தனை லாயர்ஸ்டையுமே பேசிட்டாரு. தாத்தா மண்டை பிச்சுக்குது, ஏன்னா ஆர்கனை அவரால் ரிலீஸ் பண்ணவே முடியல. இந்த நேரத்துல வெளியே வர டாக்டர்ஸ், பெலின்
அவளோட கடைசி நிமிஷங்கள்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஏன்னா அவளை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்டு அங்க இருக்கிற அத்தனை பேரும் உடஞ்சு விழுகுறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம சைரன் கால் பண்றப்ப, நீ கவலைப்படாத, நான் அங்க வரேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்லிடுறா. இந்த நேரத்துல நியூஸ் தெரிஞ்ச இவளுமே நானும் போறேன் அங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நீ பெலின்காக போறியா இல்ல ஃபெரித் ரொம்ப கஷ்டப்படுவாங்கறதுக்காக போறியா, நீ ஃபெரித்தை நினைச்சதா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவளோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத கயா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறான். பட் வேற வழி இல்லாம அவளை கூட்டிட்டு வரா. இவன் வரதுக்குள்ளேயே இவங்களோட டெஸ்ட் ரிசல்ட்ஸை கொடுத்துட்றாங்க. பட் இப்ப வரைக்குமே ஃபெரித் அதை ஓபன் பண்ணல. இதே நேரத்துல செர்தார் அந்த ரிசல்ட் ஓபன் பண்ணி பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறான். இது யாரோட குழந்தை அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. வர செய்யறன்ட்டு இவன் பயங்கரமா அழுகும்போது டாக்டர்ஸ் வந்து, இப்பதான் பெலினுக்கு கான்சியஸ் கொஞ்சம் வந்திருக்கு, அவகிட்ட நல்ல விஷயங்கள் அவளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பேசும்போது எல்லாமே மாறும், அவ உங்க பேரை தான் சொல்றா, நீங்க கொஞ்சம் வரீங்களான்னு சொல்லி டாக்டர்ஸ் கூப்பிடுவாங்க. அப்போ சைரன், இங்க பாரு, அவளோட கடைசி நிமிஷத்துல இருக்கான்னு உனக்கும் தெரியும், உனக்கும் அவளுக்கும் இருக்கிற ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் மூமெண்ட்ஸை பத்தி பேசு. இது உன் குழந்தையா அவ குழந்தையா இதெல்லாம் எதுவுமே இப்போ இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ இம்பார்ட்டன்ட் உயிரோட இருக்கிற பெலின் மட்டும்தான். அவளை காப்பாத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணு. நான் இங்கேதான் இருக்கேன் உன் கூட, நீ பார்த்து போ அப்படின்னு சொல்லி ஆறுதலான வார்த்தைகள் சொல்லி இவ அனுப்பி வைக்கிறா. உள்ள போற ஃபெரித் அந்த இதை ஓபன் பண்ணி பாக்குறான். பார்த்தா அந்த குழந்தை செர்தாரோடது. செர்தார் பயங்கரமா கதறி அழுதுட்டு இருக்கான். அந்த குழந்தை செர்தாரோடதுன்னு தெரிஞ்சும் உள்ள போற பெலினை பார்க்கும்போது, நம்ம குழந்தை நல்லா இருக்கானா, நான் அவனை பார்க்கவே இல்லை, அவன் யார் மாதிரி இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. நம்ம குழந்தை அப்படியே உன்ன மாதிரி இருக்கான், அவன் உன்ன மாதிரி அவ்வளோ அழகா இருக்கான், இந்த உலகத்திலேயே அழகான விஷயம்னா நீயும் அவனும் மட்டும்தான். நம்ம குழந்தைய பார்க்கறக்கு அவனை ஆசையா தூக்கறக்கு நீ வேணும்ல, நீ ஏன் இப்படி இன்னும் படுத்துட்டு இருக்க, நீயும் நானும் வாழணும்னு நினைச்ச வாழ்க்கையை நம்ம குழந்தையோட நம்ம சந்தோஷமா வாழலாம். உனக்காக நானும் என் குழந்தைய காத்துட்டு இருக்கோம், நீ சந்தோஷமா உடம்பு தேறி வா, நம்ம குழந்தைய நான் பத்திரமா வச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் பேசுறான். இதெல்லாம் கேட்க கேட்க அப்படியே அவன் அன்கான்சியஸ் ஆயிடுறா. டாக்டர்ஸ்ல ரொம்ப பதட்டமா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இதோட அந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பெலின் நார்மலா எந்திரிக்கிறா. எந்திரிச்சதுமே, அம்மா எங்க என் குழந்தை, என் குழந்தை நான் இன்னும் பார்க்கவே இல்லை, ஃபெரித்தை ரொம்ப நாளா பார்க்கல, என்னாச்சு, நீங்க ஃபெரித்தை வர சொல்லுங்க, என் பையனை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்பா. அப்பா அவங்க அம்மா எல்லா உண்மையை சொல்றப்போ இவ கதறி அழுகுறா. ஃபெரித் போயிட்டான், இதுக்கப்புறம் அவன் உன் லைஃப்ல கிடையாது, நீ சுமந்துட்டு இருந்த குழந்தை செர்தாரோடது. இது தெரிஞ்ச அடுத்த நிமிஷத்துல இருந்து இத்தனை நாள் வரைக்கும் அவன் மட்டும்தான் உனக்காக காத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றப்ப இவ பயங்கரமா கதறி அழுகுறா. இந்த நேரத்துல இந்த மந்திரக்காரி வேற ஃபெரித் தான் உன் லைஃப் அது இதுன்னு என்னென்னமோ சொல்லி ஏத்தி விடுறா. இவன் மூளை ஃபுல்லா இந்த மந்திரக்காரி தான் இருக்கா. இவ இதை கேட்டு ஒவ்வொன்னா செய்ய ஆரம்பிக்கிறா. இந்த நேரத்துல மூத்த மருமக ஜிம் போறது ஒர்க் அவுட் பண்றது பண்ணிட்டு இருக்கா. அவ பின்னாடி அங்க ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான். இப்ப வரைக்குமே ஆர்கன் ஜெயில தான் இருக்கான். மறுபடியும் அவன்கிட்ட வம்பிழுத்து அவன் அடிக்கலான்னு வரப்போ அந்த இடத்துல ஒரு செக்யூரிட்டி எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. அவன் யாருக்கும் தெரியாம என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இவரோட ஆளு, இதுக்கு மேல உன்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணா என்கிட்ட சொல்லு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. டைம்ல தாத்தாவை பார்க்க ஒருத்தர் வராரு. இவர் பேரு தான் ஜியா. இவரு தான் ஆர்கனுக்கு எந்த அடியும் படாத மாதிரி அங்க ஒரு வார்டனை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. இந்த நேரத்துல சைரனும் ஃபெரித்தும் ரொம்ப நல்லா மீட் பண்ணி, நீ என் கூட தான் வாழணும் பழசெல்லாம் பேசி அவ மனசை மாத்திட்டு இருக்கிறப்ப கசின் கால் பண்ணி, நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்ட ஞாபகம் இருக்கா, ஆர்கன் எகெயின்ஸ்டா நான் ஃபைல் பண்ணியிருக்கிற கம்ப்ளைண்ட்டை வாபஸ் பண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன, அதுபடி நீ நடந்துக்கவே மாட்டேங்கிறேன்னு பேசி ஞாபகப்படுத்தும் போது, சரி ஓகே நான் நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு இவ அங்கிருந்து கிளம்புறா. இந்த நேரத்துல இந்த நியூ கேர்ள் ஃப்ரெண்ட் தாத்தாவை பார்க்க வந்துட்டு இருக்கா. செர்தார பெலினை பார்க்கறதுக்கு சுத்தமா அலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. காட்டுப்பூச்சி இவனும் பேசிட்டு இருக்கும்போது இவன் பழைய விஷயங்களை நினைச்சு பாக்குறான். என்னன்னா, அந்த பாட்டி பின்னாடி சுத்தின பல பேர்ல இவனும் ஒருத்தன். அந்த கடுப்புல தாத்தா இவனை ஏறி மிதின்னு மிதிச்சிருக்காரு அந்த இடத்துலயே. அதனால இவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. அக்கினை தான் இவனோட பையனா இவன் நினைச்சிட்டு இருக்கான். இதுக்காக பழி வாங்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்போ ஆர்கனை விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப நார்மலா இந்த ஃபேமிலி கூட இருக்கான். உள்ள வந்த காட்டுப்பூச்சி சைரனை கண்டுபிடித்திட்டான். நீ சொன்னதுனாலதான் நான் இந்த கேஸையே வாங்கினேன், உனக்கு தெரியும் எனக்கு என்னென்ன நடந்திருக்கு, நீ இப்படி இருக்கிறப்ப நீ இன்னும் அவன் கூட பேசிட்டு இருப்பியா, ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கிற வழி பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போறான். ஆக்சுவலா இவ வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னா, ஃபெரித்தோட டிசைன்ஸ் பத்தி இவளுக்கு தெரியும். இதை இவளோட அங்கிள்கிட்ட சொன்னப்போ, ஓகே நம்ம கொலாப் பண்ணி ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கலாம் ஃபெரித்தோட டிசைன்ஸ் வச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி தாத்தாட்ட சொல்லி ஒரு ஸ்டோர் ஆரம்பிக்கிறது பத்தி பேசிட்டு போறா. இதனால அவனுக்கு பயங்கர ஹாப்பி. இதை பத்தி தாத்தாட்ட பேசி சந்தோஷப்படும் போது, உன் அப்பாவே நான் சீக்கிரமா வெளியே எடுத்துருவேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. டைம்ல ஆர்கன் அந்த வார்டன் மூலமா ஒரு போன் வாங்கி ஃபெரித் கிட்டையும் தாத்தா கிட்டையும் பேசி ரொம்பவே மனசுடைஞ்சு அழுகிறா. தாத்தா ரொம்ப ஃபீல் பண்றாரு. இந்த நைட் டைம்ல வீட்டுக்கு பக்கல்வா வாங்கிட்டு வர அகின் இதை பார்த்ததும் ஃபெரித்தோட ஞாபகங்கள்னால தவிக்கிற சைரன்,
இப்படியே போக இவங்க கல்யாண பேச்செல்லாம் பேசும்போது பிடிக்காம சைரன் எந்திரிச்சு வரா. கூடவே வர அகின், இங்க பாரு, எனக்கும் தெரியும் உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல, கொஞ்ச நாள் இவங்களோட கேம்க்கு நம்ம ஒத்துழைக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம சொல்றதான் இவங்க கேட்பாங்க, அது வரைக்கும் நம்ம இதை ஓகே பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் எப்படி உன்னை நம்ப முடியும், நீ நடுவுல ரிப்பீட் அடிச்சுன்னு நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி இவ கேட்கும்போது, நீ வேணா என்ன செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்வா. இவங்க பேசிட்டு வெளியே வரும்போது இந்த கிழவன் ஆர்கனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கான். இதை கேட்ட சைரன், உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இதை பத்தி உனக்கு தேவையில்லாது, பெரியவங்க வேலையை பெரியவங்க பார்க்க விடு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போறான். இவன் தான் ஏதோ பண்றான் அப்படிங்கிறத இவ புரிஞ்சுக்கிறா. இந்த டைம்ல ஃபெரித் கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், நீ வர முடியுமான்னு சொல்லி கேட்பா. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு நேரா அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அக்கின் அங்க வரான். சரி இவனை டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்படி மீட் பண்ணுன்னு சொல்லுமே, இதுக்காக அவனுமே ஹெல்ப் பண்றான். இவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு எக்ஸாம்ஸ் வருது, நாங்க வெளியே போய் படிக்கணும், அங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, குரூப் ஸ்டடி பண்றோம்னு சொல்றப்போ, இந்நேரத்துக்கு உங்களை எப்படி அனுப்பி வைக்க முடியும்னு அக்கின் நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னதுமே சரி ஓகேன்னு அனுப்பி வச்சிடுறாங்க. அக்கின் இவளை நேரா கொண்டு போய் ஃபெரித் முன்னாடி இறக்கி விட்டு அவங்க போயிடுறாங்க. ஆமா இவன் என்ன பண்றான்னு கேட்கும்போது, இவளோட ஃப்ரெண்டுக்கும் அக்கின்க்கும் ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுறா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத போட்டோ எடுத்து யாரோ காட்டுப்பூச்சிக்கு அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து அவன் இன்னுமே டென்ஷன் ஆகுறான். இன்னும் இவன் கூட தான் பேசிட்டு இருக்காளா அப்படின்னு. ஃபெரித் கேட்கறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம மறுபடியும் சந்தோஷமா சேர்ந்து வாழணும் அப்படின்னு கேட்கும்போது, இல்ல இதுக்கு மேல அது நடக்காது அப்படின்னு இவ எவ்வளவு முறை சொல்லுவா. பட் இவளுக்குள்ள இருக்கிற லவ் பத்தி அவனுக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. நீ சமாளிக்கிற, எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு, உன் பேரண்ட்ஸ் இவங்க எல்லாம் பத்தி தானே யோசிக்கிற, நீ கவலைப்படாத, அதையும் நான் எப்படியாவது சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இவன் அனுப்பி வைக்கிறான். வீட்டுக்கு வரப்ப வெளியே இருக்கிற ஓகேஷை பார்த்து, எனக்கு தெரியும் ஆர்கனுக்கு உள்ள நடக்கிற பிரச்சனை அத்தனைக்கும் காரணம் நீங்க தான்னு அப்படின்னு சொல்றப்போ, ஆமா எனக்கும் அவங்களுக்கும் பெரிய பகை இருக்கு, அத உங்க மூலமா நான் தீர்த்துக்கிட்டு இருக்கேன். நீ நினைச்சியா உன் அப்பன் கூப்பிட்டுதான் அவனுக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்றேன்னு, எனக்கு அவன் பண்ணதுக்காக தான் நான் அவனுக்கு திருப்பி பண்றேன், இதுல நீ தலையிடாத, இதுல உன்னால எதையும் மாத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போறான். இவளுக்கு தெரியுது இவன் ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு. வேற வழி இல்லாம உள்ள போகும்போது அவங்க அப்பா பயங்கரமா சத்தம் போடுறான், நீ இன்னும் அவன் கூட பேசிட்டு இருக்கியா அப்படின்னு. இவளால எதுவுமே பண்ண முடியல. இப்படியே மேல போற சைரனுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கு, குழப்பமா இருக்கு. சரி இதை பத்தி நம்ம ஃபெரித்ல பேசலாம்னு நினைச்சு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலான்னு மெசேஜ் போட்டு அடுத்த நாள் காலையில இந்த தேஷ்முக்கும் இவளும் மீட் பண்றாங்க. எனக்கு தெரியும் நீ தான் ஜெயில ஆர்கனுக்கு பிரச்சனை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவ பேசும்போது, நீ என்ன நினைக்கிற, எனக்கு அதெல்லாம் வேலையே கிடையாது, நீ ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி இவங்கிட்ட மொக்க போட இவ்வளோ ஸ்லைட்டா நழுவுறா. இந்த டைம்ல ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்க இவங்க 2 பேர்த்திட்டயும் அந்த ட்ரைனர் நல்லாவே வலிரா. இதை தூரமா இருந்து பாக்குற நிவேரா, ஓகே நம்மளோட கேம்ல இவங்களையும் நம்ம சேர்த்திக்கலாம், பார்க்கலாம் இந்த 2 ஆட்ல எது நம்மளுக்கு தலை குனியுது அப்படின்னு சொல்லி 2 பேரும் பிளான் பண்றாங்க. இவன் நிறைய டைம் ஃபெரித்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவா. அவங்க அம்மா அலோ பண்ணவே மாட்டா. அவங்க அம்மா வெளியே போன டைம்ல இவ அங்கிருந்து போன் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாம சத்தம் இல்லாம ஒரு டாக்ஸி பிடிச்சு கிளம்பிடுறா. இந்த டைம்ல செர்தார் பெலினை பார்க்க முடியாத காரணம் இந்த ஃபெரித் தான் அப்படின்னு நினைச்சு அவன்கிட்ட சண்டை போடலான்ட்டு போறான். அந்த இடத்துல அவனுக்கு கண்ணை காட்டி கூட மிரட்டுறான். அங்க கரெக்டா அக்கின் வந்துடுறான். வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனை நார்மல் பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். அப்போ அங்க வர சைரன்ட்ட, நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சைரனோட ஷோல்டரை டச் பண்ணி சொல்லிட்டு போவான். இதை பாக்குறப்போ ஃபெரித்துக்கு பிடிக்காது. இங்க என்ன நடக்குது, அவன் ஏன் எப்பவுமே உன் கூட இருக்கான், உன் ஃப்ரெண்டோட லவர் எதுக்கு உன் கூடயே இருக்கான், சரி நீ வர சொல்லியிருந்தே எதுக்காகன்னு கேட்கும்போது, நம்ம 2 பேத்துக்குள்ள ஒர்க் அவுட் ஆகாது, அண்ட் நானும் ஆக்கிட்டோம் கிளாஸ்மேட் கிடையாது, நாங்க 2 பேரும் ஒருத்தர் சீரியஸா டேட் பண்ணிட்டு இருக்கோம், நாங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இதை கேட்டு அவனுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. இதோட அந்த எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.